வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணி முடிவை தவேக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. இப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். அதாவது தற்பொழுது புதிய வரவாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் கட்சி கூட்டணி முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது டிவிகே அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா 2026 தேர்தலையொட்டி காங்கிரஸ், ராமதாஸ் தரப்பு பாமக, சீமானுடன் தவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் கூட்டணி விஷயம் தொடர்பாக பரவும் தகவல்கள் அனைத்தும் பொய் என்றும் ஆதாரமற்றவை என தவேகவின் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மற்றும் இதை கழக தொண்டர்கள் நம்ப வேண்டாம் எனவும் தலைமையிடம் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருக்கவும் என்றும் ராஜ்மோகன் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகள் பார்த்திங்கன்னா தவேகவில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இணைந்து கொண்டிருக்கிறார்கள் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய புள்ளிகள். இதனால் விஜய் அவர்களுடைய போட்டியிடக்கூடிய தொகுதிகளும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அதிமுகவில் பேசப்படுகிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா தேர்தல் பணி வேறு ஒரு பக்கம் மும்முரம் ஆயிடுச்சு. அதனால் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா எந்த தொகுதியில் போட்டிடுறாரு, என்னென்ன தொகுதிகளில் எப்படி பார்த்திங்கன்னா அரசியல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஒரு சில முடிவுகளையும் விஜய் எடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் விஜய் கட்சி போட்டியிடாத தொகுதிகளும் ஒரு பக்கம் தமிழகத்தில் இருக்குது பரவலா அப்படின்ற பேச்சுக்கள் இருக்கிறது. அதனாலேயே பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் அவர் போட்டியிடுவது சந்தேகம்தான் அப்படின்ற ஒரு முடிவுகளும் செய்திகளும் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. ஸோ இதை கேட்ட பொதுமக்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி இருக்கிறது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா புதுச்சேரி சென்றிருந்தார். அங்கே கொடுத்த பொதுமக்களுடைய ஆதரவை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் நடந்தால் எப்படி என்ற ஒரு சூழல் தான் இருந்துகிட்ருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. ஏன்னா பார்த்திங்கன்னா விஜய்க்கான ஆதரவு என்பது எப்பொழுதுமே எங்கேயுமே குறையாது. அவருக்கான ஆதரவு வரக்கூடிய நாட்கள் ஒரு நாளுமே பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டு போகுது தான் அப்படின்றத நிதர்சனமான ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா அவருடைய அந்த செயல்பாடுகளும் நற்குணங்களும் அவருடைய பார்த்திங்கன்னா அந்த அரவணைப்பும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.